இந்த சம்மரில் ஜாலியாக குளித்து என்ஜாய் பண்ணி ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் ஃபுட்டை சாப்பிட்லாம் நம்ம வந்திருக்கிற இடம் தான் ஒகேனக்கல் ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட்டாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகும். ஃபால்ஸ் என்ட்ரான உடனே ஃபஸ்ட்டு ஃபிஷ் வாங்கி சமைக்க கொடுத்துருந்தோம். இந்த அக்கா கிட்ட தான் நாங்கள் சமைக்க கொடுத்துருந்தோம். சும்மா சொல்லக்கூடாது, வேறு லெவலில் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ஒகேனக்கல்ல ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னால் இந்த உலக புகழ்பெற்ற ஃபிஷ் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் தான். அது மட்டும் இல்லாமல் ஆயில் மசாஜ் அண்ட் crocodile பார்க், போட்டிங் இதுவும் ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபிஷ் குழம்புக்கு இவ்வளோ டேஸ்ட் கொடுக்க காரணம் இவங்க ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுற இந்த மசாலா தான். நம்ம நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஃபால்ஸில் ஒரு சூப்பராக குளியலை போட்டுட்டு மஜா பண்ணலாம். அதுவும் இந்த சம்மர் சீசனில் குளிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த ஃபால்ஸை விட்டு வெளியே வரவே மனசில்லைன்னு தான் சொல்லணும். ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரைன்னு சொல்லிட்டு சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு பிடி பிடிச்சா அப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு முடித்ததும் போட்டிங் போயிட்டு ஒகேனக்கல் ஃபால்ஸ் ஃபுல்லாக சுற்றி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது crocodile பார்க் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சூப்பராக இருந்தது, ஒரு புது விதமான அனுபவத்தை தந்தது. அது மட்டும் இல்லாமல் நல்லா சாப்பிட்டு போட்டிங்லாம் போயிட்டு பெரியவங்க வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் ஃப்ரெண்ட்ஸ் இது. அண்டு குழந்தைங்க உண்மையிலேயே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த முதலையெல்லாம் பார்த்துட்டு. இங்கே முதலைங்களை கேபினாக பிரித்து பராமரிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த முதலைங்களுக்கு தேவையான ஃபுட்டை நல்லாவே ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முதலைங்களுக்கெல்லாம் நோய் வராமல் இருக்கிறதுக்கு ப்ளீச்சிங் பவுடர் மற்றும் அதுவும் இல்லாமல் மற்ற பொருட்களெல்லாம் வச்சு நல்லா பராமரிச்சுட்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல முதலைங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அது இளமை பருவத்திலேருந்து முதுமை அடைகிற வரைக்கும் எந்த மாதிரி வளர்ச்சி எல்லாம் இருக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் எல்லாம் வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது எல்லாமே இந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க.
இந்த செக்ஷனில் மட்டும் நிறைய முதலைங்க இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த முதலைங்கள்லாம் என்ன சாப்பிடும், எது சாப்பிடாது அப்படின்ற ஒரு லிஸ்ட்டே இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க. இந்த பார்க்கை விட்டு போக மனசே வரல, ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த பார்க்கில் நிறைய ஸ்பேஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் உட்காரத்துக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க விளையாடுறதுக்கு தேவையான சறுக்கு மரம், ஊஞ்சல் இதெல்லாம் குழந்தைங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. உண்மையாகவே ஒரு சூப்பரான பிளேஸுங்க இந்த சம்மருக்கு. அடுத்து நம்ம இங்கே இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்ஸை சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நிறைய ஃபிஷ் வெரைட்டிஸ் இருந்தது. எதை சாப்பிட்லாம் எதை விடலான்னு எங்களுக்கு தெரியல, அந்தளவுக்கு வெரைட்டிஸ் நிறையா இருந்தது. நாங்கள் நெத்திலி ஃபிஷ் ட்ரை பண்ணி பார்த்தோம். வேற லெவல் டேஸ்ட்டுங்க. இந்த ஃபிஷ் மட்டும் இல்லை, போலி நல்லா சுட சுட ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இந்த வீக்கெண்ட் நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபால்ஸில் குளித்ததும் மறக்க முடியல, இங்கே சாப்பிட்ட ஃபுட்டும் வேறு லெவலில் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய், டேக் கேர்.